மழைக்கு மட்டும் இந்த கிராமத்தில் நியாயமான பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சொல்கிறது வந்து சங்கமித்தை வந்து ரங்கினு சொல்லினா அவனை உண்மையாக வைக்க தெரியாது. என்னென்னா ஊர்மனைக்காக வீடியோ எடுக்கலாம், ஊர்மனைக்க வீடியோ எடுக்க போனால் அவளுக்கு எப்படி உதவி செய்யும். இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துக்கு தான் வரவணுமென்று சொன்னான். இன்னொரு அரிய காட்சி, தண்ணி மட்டத்துலேருந்து மேலால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது. வெள்ளத்தில் விளையாடும் திருச்சியன். தாய் தமிழ் உறவுக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலநிலை பார்க்க போகிறீங்கன்னா, யாழ்ப்பாணமே நேற்று வந்து கனமழை பெய்தது. கனமழைன்னு வங்கக்கடலில் ஏற்பட்ட தாளம்களில் காரணமாக கிட்டத்தட்ட 8 மணி கிட்ட மழை பெய்தது. மழை பெய்து யாழ்ப்பாணம் ஃபுல்லாமே வெள்ளத்தால் நின்று பெரும்பான்மை ஆக்கள் வந்து ரோட்டுகளில் வந்து இருந்தவையல். அது நீங்கள் வீடியோலையாக சில காணொலியில் பார்த்துருப்பீங்க. அது சம்மந்தமாக தான் இன்றைக்கி நான் வீடியோ போட போகிறேன். வீடியோ போகிறதுக்கு சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காமல் உங்களோட ஆதரவை தாங்கோ, அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் பாருங்க, யாழ்ப்பாணத்திலே பெரிய குளம் பொன்னால குளம், அந்த குளத்தில் எப்படி இப்போ தண்ணி நிற்கின்ற பாருங்க. ஆனால் இங்கே கோடைக்க தண்ணி இருக்காது, ஃபுல்லாக நிரம்பி ஒரு தென்னம் கொட்டொண்டு மிதந்து கொண்டு நிற்குது. இதுதான் யாழ்ப்பாணத்திலே பெரிய குளம். இங்கே பாருங்க, ஃபுல்லாகவே இந்த வீடு எல்லாம் பாருங்க அப்படியே வெள்ளத்திலே நிற்கணும். இது எந்த இடம்ண்டா, கீரிமலைக்கும் மாதவலுக்கும் இடையில் இடப்பட்ட இடம். இது பாருங்க, வெள்ளத்தை பாருங்க அப்படி இங்காலே இல்லை. கடற்கரை பக்கத்தோடைய கரையோரம். இங்கே பாருங்க, இதில் வீட்டு வாசல் எல்லாமே தண்ணி தான். என்னென்னா நேற்று பெய்த கரமழையால் யாழ்ப்பாணம் ஃபுல்லாகவே வந்து வெள்ளமாக இருக்குது. அதைத்தான் நாங்கள் பார்க்குறது போய்கொண்டிருக்கோம். இப்படியே காலநிலையை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம். வெள்ளங்களை பாருங்க. ஆனால் நேற்று காற்றடிக்கிற இங்கே தகரமெல்லாம் கலண்டு பறந்துருக்குது. குளம்தான். கிட்டத்தட்ட நேற்று ஒரு மத்தியானம் 12 மணிலேருந்து பின்னேரம் ஒரு 5-6 மணி வரையும் பெய்திருக்கு. கிட்டத்தட்ட 6 மணி மழை தான். 6 மணி மழையில் எங்கண்ட வீட்டிலேயே முன்னுக்கு வந்து முழங்கால கிட்டத்தட்ட வெள்ளம் வந்துட்டுது. அதையும் நான் இதில் காட்டு வந்த வீடியோவில் பாருங்க. இப்படியே வீடியோ தொடர்ந்து பார்த்து கொண்டுருங்க, ஸ்கிப் பண்ணாமல். வெள்ளத்தை பாருங்க, ரோட்டுக்கு எல்லாம் ஏறி நின்றுருக்குதான். நீங்கள் கட்டடம் இங்கே பாருங்க, எல்லாம் வட்டி வட்டி ஆக்கள் தண்ணி ஓட ஓடி விட்டு கொண்டு வைக்கணும். இந்த காணல் இங்கே என்ன கடும் வெள்ளம், சும்மா இல்லை. ஒரு 6 மணி மழைன்னா அவ்வளோ மழை, அவ்வளோ வெள்ளம். இதில் சர்ச் ஒன்று இருக்குது பாருங்க. இந்த சர்ச் அடியால் போகிற வெள்ளத்தின் அளவை பாருங்க. இதில் கான் வச்சிருக்கணும், அந்த கானையே அரிச்சு கொண்டு ஓடுது. இங்கே இந்த கானுக்கு பக்கத்தால், காணுக்களால் தண்ணி போகாமல் அதை வந்து அரித்து கரையால் போகுது தண்ணி. இங்கே பாருங்க, இந்த வாய்க்கால் எல்லாம் திறந்து விட்டுருக்கோம். அதான் கடலுக்கு போய் கலக்கிறத வந்து திறந்து விட்டுருக்கணும். தண்ணி போகிற போக்க பாருங்க. இங்கேயே இப்படி ஏண்டா நான் அடுத்த ஒரு இடத்துக்கு கொண்டே காட்ட போகிறேன். அங்கே பாருங்க இப்படி போகும்ண்டு. அதால் வர தெரியாது, இதால் எப்படி போகுதுன்னு பாருங்க தண்ணி. என்னென்னா ஊர்மனைக்காக வீடியோ எடுக்கலாம், ஊர்மனைக்க வீடியோ எடுக்க போனால் அவளுக்கு எப்படி உதவி செய்யுங்க, அப்படி இப்படி இருக்குது அப்படின்னா அது தேவையில்லை. நான் இப்படி கரையோரங்களாலவே காட்டுறேன். பெரும்பான்மை அப்படி ஊருக்குள்ளே போக முடியுமெண்டா போயும் காட்டுறவங்களுக்கு பாருங்க அப்படி எப்படி வெள்ளமாக இருக்குன்னு. மழை வந்தாலே எங்கே நாட்டை தேடி இந்த வெளிநாட்டு பறவைகள் கூட வந்துடும். பாருங்க, இதில் நிற்கிறேன். இங்கே ஐயா சொன்னது இதைத்தான். இங்கே பாருங்கள், இந்த தோட்டக்காணிகள் எப்படி எல்லாம் அழிஞ்சிருக்கண்டு. ஏன்னா போகலாது, வெள்ளம் இதுக்குள்ள போக முடியாண்டில் போகலாம். பாம்புகள் நிற்க ஒன்றும் தெரியாது. அங்கே பாருங்க, இங்கே இந்த கரையோர மண்டலத்தில் இந்த ஊர்மனைகளை இந்த வர தண்ணியால் இங்கே பாருங்க. இதுக்குள்ள வந்து இது ஒரு மதவு அப்படியே வந்து கடலுக்கு சேருது தண்ணி. உலகம் வந்து இந்த முறை மழைக்கு வெள்ளம் வேற இல்லை. இந்த முறை மட்டும் இப்போ நேற்று மழைக்கு மட்டும் இந்த கிராமத்தில் நியாயமான பேர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
அதை விட இங்கே வெள்ளாமை காணிகளே முதல் நியாயமாக பாதிக்கப்பட்டது. அது இந்த மழைக்கெல்லாம் முதல் மழைக்கு நியாயமாக அழிஞ்சிட்டுதுவங்க வெள்ளாமைகள் எல்லாம். அப்போ அதால் ஜனங்கள் சரியான கஷ்டப்பட்டு கொண்டு இருக்குது. அதை விட எங்கள் வெங்காய கொட்டலுக்கு எல்லாம் வெள்ளம் உள்ளிட்டு நியாயமான வெங்காயங்கள் எல்லாம் சேதம். அப்போ எங்களை போல் இன்னும் எத்தனை பேருக்கு சேதம் நடந்திருக்கு. நான் இன்னும் ஒழுக்கடையில் பார்த்து கொண்டு போகிறோம் பார்க்குறோம். சரியான இந்த நேற்றைய மழைக்கு தான் கூடுதலான சேதம் எல்லாம் உருவாகிருக்குது. அந்த பள்ளத்தில் தண்ணி வரையில் இப்போ எல்லாம் அந்த பள்ளம் எல்லாம் நிரம்பி விட்டுது. சரி ஐயா, அப்போ நன்றியா. ஆமாம் சரி. இங்கே வாங்க, காணி ஃபுல்லாகவே வெள்ளமாக தான் நிற்கிது. இதுக்கு கொமெண்ட் பண்ணாதீங்க, இப்போ மழை நேரம் பண்ணால் வெள்ளம் நிற்கும் தானேன்ட்டு. மழை நேரம் நிற்கும், ஆனால் நேற்று பெய்த மழை அதிகமான மழை. இதில் வந்து கருவாடுகள் விற்கணும், கருவாடுகள் காயவும் போட்டு கிடக்குது. இந்த பாருங்கள், மாடுகள் எல்லாம் வந்து இன்னைக்கு வேலையெல்லாம் இப்போ மழை வெள்ளம் இல்லாட்டி போய் வந்து அந்த வயலுக்கு ரெண்டு மேயிற வேல் இப்போ வெள்ளம் இருக்கிறதால போகாமல் ரோட்டுகள்லேயே நிற்கிதுகள். தென்னந்தோட்டங்களா பாருங்க அப்படி காண வெள்ளம் நிற்குதுண்டே. இதுதான் மாதகளில் கெவி நடக்கிற கோயில். பாருங்க, இதில் ரெண்டு சின்ன தங்கச்சியுமே ஆட்டோ விளையாடி கொண்டு வரீங்க. இப்போ ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்தை என்னென்னு சொல்கிறோன்னா ஜம்புகோலப்பட்டினம்னு சொல்லிவினோம். ஜம்புகோலப்பட்டினம்னு சொல்கிறது வந்து சங்கமித்தை வந்து ரங்கினன்னு சொல்லினா அவனை உண்மையாக வைக்க தெரியாது. அப்படி தான் சொல்லப்படுது. சங்கமித்தை வந்து ரங்கி நடந்தானா ஜம்புகோலப்பட்டினம். இங்கே வேலை நடந்து கொண்டு இருக்குது. வேறு இதை கட்ட போய் நம்ம மண்ணுகள் எல்லாம் கட்டி வேலை நடந்து கொண்டு இருக்குது. இது பாருங்க, இதுதான சங்கமித்தை வந்து வாங்கினன்ற மாதிரி செய்திருக்கிறேன் பாருங்க. இந்த இடத்த பாருங்க, இந்த இடத்துக்கு தான் வரவணுமென்று சொன்னான். தண்ணியை பாருங்க இப்படி அங்கே ஃபுல்லாக நிற்கிதண்டு. நேற்று வந்திருந்தா இது மேலால் ஓடி இருக்கும் தண்ணி. இன்றைக்கு வந்ததில் திறந்து விட்டுட்டோம். திறந்து விட்டதால் கீழால் போகுது தண்ணி. அப்படியே இங்கேயில் பாருங்கள், இதால் தான் கடலுக்கு தண்ணி போகுது. அங்கே பாருங்க, அதால் வெட்டி விட்டு கிடக்க, அதால் அப்படியே ஓடுது கடலுக்கு தண்ணி. கொக்கு நின்று மீன் பிடிக்குது. அதால் நெல்லுக்காணியை மூடி மேலால் தண்ணி நிற்கிது. அரைவாசி நெல்லுகளையே காணையில். இதுக்கெல்லாம் நெல்லே இல்லை. இங்கெல்லாம் கொஞ்சம் நெல் எழும்பிட்டு, நெல் வளர்ந்துருந்தால் பிரச்சனை இல்லை. தண்ணி நின்றாலும் இந்த கீழே நின்றதில் நெல் எல்லாம் அழுகிடு. இந்த காணிக்க நெல்லெல்லாம் நல்லா எழும்பிட்டுது. அதால் பிரச்சனை இல்லை. தனின்றாலும் பறவையில் பாருங்க, இந்த காணிக்க ஃபுல்லாகவே அழிஞ்சுது. நெல் ஃபுல்லாகவே வெள்ளம் நிற்குது. இங்கே பாருங்க, இந்த என்னென்னு சொல்கிற ஒரு கொஞ்சம் வளர்ந்தது மேலால் தெரியும். மற்றது ஃபுல்லாகவே தண்ணிக்க மூழ்கிட்டுது. இங்கே பாருங்க, அதில் அந்த மேலால் எலுமினா தெரியுது. அந்த இடையக்க தெரியுது தானே கொஞ்சம் பச்சை அடர்த்தியா. அது கொஞ்சம் வளர்ந்த நெல்லுகள். அப்படியே இஞ்சலை பாருங்க, இஞ்சலை பக்கம் அந்த நெல் நல்லா வளர்ந்துருக்குது, செழிப்பாக இருக்குது. அதால் பிரச்சனை இல்லை. அந்த பிந்தி போட்டாக்களை தான் கொஞ்சம் பிரச்சனையாக போயிட்டுது. இங்கே பாருங்க, நெல் காணியெல்லாம் தண்ணியெல்லாம் மூடி அழிஞ்சிடுச்சு. இங்கே தெரியலை, இங்கே தான் தெரியும் பாருங்க. இங்கே பொன்னாலைக்கு வந்துட்டோம். இப்போ பொன்னாலையெல்லாம் வட்டி தண்ணியில் விட்டு கொண்டு வைக்கணும். கொஞ்சம் வடிஞ்சிட்டுது. அதால் பிரச்சனை இல்லை. தண்ணி வடிஞ்சிட்டு நேற்று பின்னேதான் நின்றுட்டு தானே மழை. இன்றைக்கு மழை விராட்டி சந்தோஷமாக இருக்கும். மக்கள் எல்லாம் வீடுகளில் இருப்பேன். முன்னாடி வீட்டுக்கு வெளியெல்லாம் வரணும். ரெண்டா இதாலையெல்லாம் தண்ணி நிரம்பி ஃபுல்லாக நிரம்பும். இப்போ வடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரத்துக்கு மேலே இப்போ மழை இல்லை. அதால் வடிஞ்சிட்டேன்னு நினைக்கிறேன். போய் இப்படி எங்கேயாவது ஊர் மனையில் பார்ப்போம். இல்லாட்டி இதுக்கு இந்த கட்டுண்ட முக்கால்வாசிக்கு தண்ணி இதால் ஓடும்.
இந்த காணிக்க முழு நெல்லுமே சரி. தண்ணி ஓடுதுடா. ஓ அப்படியே பாருங்க, குழாக்கினத்தால தண்ணியும் ஓடுது. இப்படியே பார்ப்போம். குழாக்கினத்தால தண்ணி மேலே நிரம்பி ஓடுது. இது இந்த காணிக்க நெல்லே அழிஞ்சுது ஃபுல்லாக. இன்னொரு அரிய காட்சி, தண்ணி மட்டத்துலேருந்து மேலால் தண்ணி ஓடிக்கொண்டிருக்குது குழாக்கினத்தால். இதுக்குள்ள நெல்லே இல்லை இந்த காணிக்க. இப்போ எங்கே இதால் போகிறோமாண்டா, யாழ்ப்பாணத்திலேயே பெரிய குளம் பொன்னால குளம், அந்த குளத்தடிக்கு தான் போகிறோம். இப்படியே காணொலியை தொடர்ந்து கொண்டிருங்க. நெற்காணிகளுக்கு எல்லாம் நெல்லுகள் அழிஞ்சு. இந்த காணிக்க வெறும் புல்லு தான் இருக்குது, அது நெல் இல்லை, வெறும் புல்லு. இந்த காணி எல்லாம் இல்லை உண்டு. இப்போ இப்படியே பெரிய குளத்தை பார்க்க போகிறோம். இதுக்கு நெல் கொஞ்சம் மேலே எழும்பிட்டுது, அதனால் பிரச்சனை இல்லை. வெள்ளத்தில் விளையாடும் திருச்சியன்.